கைஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேம் பிளான் டிஸ்கஷன் வித் பாலா தமிழ் கேமிங்கோட தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ கூட போயிடலாம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கப்பா. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு சிஎஸ்கே பிளான் டிஸ்கஷனோட எபிசோட் 3 ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ இந்த சீசனை கண்டினியூ பண்ணணுமா ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி இருக்கு? ஆமாம் ப்ரோ, யாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ரீச் போக மாட்டேங்குது. மறந்துடாம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஆமாங்க கைஸ், பாருங்க வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மல்டிக்கான போட்டுக்கோங்க. அப்போதான் அடுத்த பாட்டு உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே ப்ரோ, வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் மெகா ஆப்ஷனில் சிஎஸ்கே எடுத்த ஓப்பனிங் பிளேயர்ஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓப்பனிங் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ரச்சின் ரவீந்திரா சொன்ன மாதிரி ஆர்டி மிஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆமாம் ப்ரோ, டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா 6.25 crore பிட் பண்ணி எடுத்துருக்காங்க. ரச்சினுக்கு 4 crore வரைக்கும் போய் ஆர்டிஎம்ல தூக்கிருக்காங்க ப்ரோ. ப்ரோ இது பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரோ. எப்படின்னா ஆனால் இப்போ வந்து என்ன கஷ்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம ருத்ராஜ் ஸ்குவாட் ஓப்பனிங் அவர் இருப்பாரு ப்ரோ. அதுக்கடுத்து அப்ப ரச்சின் ரவீந்திராவா இல்ல டெவான் கான்வேவா, யாரு ப்ரோ ஓப்பனிங்? ப்ரோ என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க, ரச்சின் ரவீந்திரா தரமான பிளே ஃபார்ம்ல இருக்காரு ப்ரோ. ஆனா கான்வே ஃபார்ம்ல இல்ல. பட் ஏன்னா யாரெல்லாம் ஃபார்ம்ல இல்லையோ அவங்க சிஎஸ்கேக்கு வந்தா கண்டிப்பா ஃபார்ம்ல வந்துருவாங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால கான்வே ஆல்வேஸ் பார்த்தீங்க எப்போ போல ஓப்பனிங்ல இறங்கலாம். நல்ல பார்ட்னர்ஷிப் ப்ரோ. எல்லா வருஷமும் சிஎஸ்கே ருத்ராஜ் அண்ட் கான்வே இறங்கின வருஷம்லாம் எல்லா வருஷமும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. 2022 வந்த வருஷம் அப்போ 2023 தரமான ஓப்பனிங் ப்ரோ. அதனால அதை பிரேக் பண்ண வேணும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லணும். 2018 நம்ம கப் அடிச்சோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. அதுக்கடுத்து 2021 அடிச்சோம். அதுக்கடுத்து 2023 அடிச்சோம். இப்ப 2024 அடிக்கல, 2025 அடிப்போம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா ப்ரோ, நீங்க வந்து சிஎஸ்கேல இப்போ வந்து 4 ஃபாரினர் தான் இருக்கணும்ன்றது கட்டத்துல சொல்றேன். நீங்க பேட்டர்ஸ்ல இந்த ஃபாரினர் ஹிட்டர் வந்து யாரையுமே எடுக்கல ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, என்ன ப்ரோ பண்ண? இருந்தாலும் நம்மள்ட்ட பஸ்ட் இருந்தது கம்மி தான் ப்ரோ. மேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 4.2 crore தான் ப்ரோ போனாரு. அசால்ட்டா தூக்கிருக்கலாம். மார்க்கஸ் ஸ்டாலினுக்காவது 11 crore போனாரு. பட் மேக்ஸ்வெலுக்காவது பார்த்துருக்கலாம். பிட் பண்ணாங்க ஒரு 2 crore தான் ப்ரோ. அதுக்கு மேல வேணான்ட்டாங்க ப்ரோ. 2.23 வரைக்கும் தான் போனாங்க ப்ரோ. இருந்தாலும் நம்மள்ட்ட காசு இருந்தது ரொம்ப கம்மி ப்ரோ, அதையும் பார்க்கணும்ல. ஆமா ப்ரோ. ஆனா எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தவறானதான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் எடுக்கல ப்ரோ. அடுத்து ராகுல் திரிபாத்தி வெறும் 3.4 crore ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தீபக் ஹூடா சேம் லைக் பிளேயர்ஸ் 2 பேரும். தீபக் ஹூடா 1.7 crore இவரும் ஸ்டீல் ப்ரோ. ஆமா ப்ரோ. அடுத்து அதே மாதிரி பேட்ஸ்மேன்ல ஷேக் ரஷீத் 30 crore பெஸ்ட் பிளேஸ் எடுத்துருக்காங்க. போற போக்குல அப்படியே ஒரு நல்ல பிளேஸ் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளேயர் விஜய் சங்கர் ப்ரோ. சிஎஸ்கேக்கு 2வது தமிழ் பிளேயர் இந்த மெகா ஆக்ஷன்ல தரமான வழியில ப்ரோ. ப்ரோ அது மட்டும் இல்ல, இப்ப சிஎஸ்கே வந்து 4 தமிழ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ப்ரோ. அடுத்து சொல்லிடலாமா? ஹோம் கமிங் தான் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஆமா ப்ரோ, ஹோம் கமிங். ஆமா, நான் சொல்லியிருந்த மாதிரி ஹோம் கமிங். யார் யாருன்னு பாக்குறதுக்குள்ள மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பெல்லைக்கான ஆல்ல போட்டுக்கோங்க गाइस. ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ, ஹோம் கமிங் யார்? ஓகே, யார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தான் ப்ரோ. தரமான ஹோம் கமிங். 9.75 கோடிக்கு அவர் எடுத்தாங்க. சூப்பர் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன், நான் சொன்ன மாதிரி அவரையும் எடுத்துட்டாங்க. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ, சுட்டி குழந்தை எடுத்துட்டாங்க. எனக்கு அதான் கண்டிப்பா நல்ல பாயிண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து ப்ரோ சாம் கரன் அப்படியே வந்து போன ஆல் ரவுண்டர்ஸை பார்த்தாச்சு ப்ரோ. அடுத்து அப்படி ஒரு பவுலர் கேட்டகிரிக்கு போயிடலாமா ப்ரோ? போயிடலாம் ப்ரோ. ப்ரோ பவுலிங்ல கலில் அஹ்மத் 4.8 crore. நான் சொன்ன மாதிரியே எபிசோட் 1ல சொன்னேன். அவரை எடுத்துட்டாங்க ப்ரோ ஃபைனலி. ஆமா ப்ரோ. அடுத்து அன்சுல் கம்போஜ தரமா பிக் பண்ணி ஒரு
10 விக்கெட் ப்ரோ ஒரு மேட்ச்ல எடுத்தாங்க ப்ரோ அவரை. ஜஸ்ட் 3.2 கோல். அடுத்து குர்ஜம் சிங் 3வது தமிழ் பிளேயர் ப்ரோ. ஹாப்பியா இருக்கு இந்த சீசன்ல. ஆமா, ஆனா இந்த சீசன் நம்ம கப் அடிக்கணும் ப்ரோ, கண்டிப்பா அடிக்கணும். ஆமா ப்ரோ. அடுத்து இவர் எடுத்தனால இன்னும் நம்பிக்கை கூடி இருக்கு. நேத்தன் எல்லிஸ் பிளே ஃபார்ம்ல இருக்காரு இவரும். நேத்தன் எல்லிஸ தரமா பிக் பண்ணி வெறும் ஜஸ்ட் 2 crore ப்ரோ. என்ன ப்ரோ வெறும் 2 crore தான் ப்ரோ. பேஸ் பிரைஸ் இல்ல ப்ரோ. அப்ப அவர் எத்தனை கோடிக்கு ப்ரோ? அவர் பேஸ் பிரைஸ் வந்து 1 crore நினைக்கிறேன் ப்ரோ. 1 crore அவர் பேஸ் பிரைஸ்? 1 crore 150 1.50 இருந்தாரு ப்ரோ. 1 crore இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ. பட் ஏதோ ஒன்று 2 crore தானே அக்காவுக்கு அடுத்து போட்டுருக்கான்னு சொல்லலாம் ப்ரோ. அடுத்து சிஎஸ்கே மெகா ஆக்ஷன்ல கடைசியில கூட சில நல்ல பிரைஸ் வாங்கியிருந்தாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. அதே நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ப்ரோ. இந்த வருஷம் நினைச்ச மாதிரியே பிளேயர்ஸ் வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமா, அடுத்த பாட்டுல கண்டிப்பா நம்ம வந்து பிளேயிங் கிரியேட் பண்றோம் ப்ரோ. மறந்துடாதீங்க ப்ரோ. மறக்காத ப்ரோ. அடுத்த பாட்டு டக்குன்னு வரும்போது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி வெள்ளிக்க நாளில் போட்டுக்கணும் கைஸ். ஆமா கைஸ். அப்புறமா பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த டீமோட பிளேயிங் வேணும் பிளஸ் அந்த டீமோட ஸ்குவாட்லாம் வேணுமான்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க ப்ரோ. அது மட்டும் இல்ல, நம்ம பேர்ல 2 பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்களே. ஆமா ப்ரோ, சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. கரெக்டா சொல்லிட்டீங்க ப்ரோ. உங்க பேர்ல முகேஷ் சௌத்ரின்னு. ஆமா. என் பேர்ல பாத்தீங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டி ப்ரோ. ஆமா ப்ரோ. நம்ம 2 பேருமே அடுத்த மாதிரி சிஎஸ்கே பிளே ஆச்சு. ஆமா. ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் சொல்லலாம் இந்த ஆக்ஷன். அதனால வந்து சிஎஸ்கே கப் அடிப்பாங்களா ப்ரோ? கண்டிப்பா அடிப்பாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, அதனாலே கண்டிப்பா அடிப்பாங்க. ஆமா ப்ரோ. இந்த வருஷம் டைட்டில் லோடிங் 6th டைட்டில் லோடிங் 7 காரணே சொல்லலாம். ஆமா. அடுத்து டாப் 10 பைஸ் வந்து யாரெல்லாம் ஓனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. நம்பர் 10 ஹேசல்வுட் 12.5 crore. ரொம்பவே ஹையா போயிருக்காங்க ஆர்சிபி. இவருக்கு 12.5 crore கொடுக்கணுமா? கொடுத்தது நல்லா ஒத்துதான் ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒத்துதான். பட் நல்ல ஆர்சி ஃபாஸ்ட் பவுலர். ஆஸ்திரேலியாவோட கன் ஃபாஸ்ட் பவுலர் 3 பேரு. மிஸ்டர் ஸ்டாக், ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ். அதுல இந்த ஜாஸ் ஹேசல்வுட்டை தூக்கியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ மிஸ்டர் ஸ்டாக் சொல்லவே மறந்துட்டேன். ஆமா ப்ரோ, வெறும் 11.5 ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏன் மற்றதெல்லாம் காட்டலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம்னால மற்றதெல்லாம் காட்ட முடியலை. இங்கே வந்து பிக்சர்ஸை பார்த்துக்கோங்க. நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் தான். 27 கோடி பார்த்தீங்கன்னா. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம சென்னை சூப்பர் கிங் ஸ்குவாடு. பிக்சர்ஸ் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர்.